Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 3rd chapter trigonometry ல exercise 3.4 ல 18th sum பாப்போம் இந்த வீடியோல. Show that cos square a plus cos square b minus 2 cos a cos b cos of a plus b is equal to sin square a plus b இத prove பண்ண சொல்லிருக்காங்க. So இது பாருங்க cos square a plus cos square b இது வரைக்கும் பாத்தீங்கன்னா minus 2 cos a cos b வரைக்கும் பாத்தீங்கன்னா cos of a plus b the whole square formula இருக்கு. இங்க ஆனா cos of a plus b ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு. So that அந்த formula யூஸ் பண்ண முடியாது. So வாங்க எப்படி சால்வ் பண்றது பாப்போம். Solution LHS எடுத்துக்கோம். cos square a plus cos square b minus 2 cos a cos b cos of a plus b. ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணலாம், இது அப்படியே இருக்கட்டும். cos square a plus cos square b minus 2 cos a cos b. இது cos of a plus b formula எழுதிடுவோம் நம்ம. cos of a plus b க்கு என்ன formula? cos a cos b minus plus இருக்கதால minus வர minus sin a sin b. ஓகேவா, a plus b formula எழுதிட்டு இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இதை cos square a plus cos square b minus இதோட multiply பண்ணுங்க 2 cos square a cos square b minus into minus plus 2 sin a cos a sin b cos b. ஓகேவா, இப்போ cos square a plus cos square b. இப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுத போறேன்னா ரெண்டா பிரிச்சு எழுத போறேன். 2 cos square a cos square b ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து 1 cos square a cos square b 1 cos square a minus 1 cos minus 2 வந்து minus 1 minus 1 ன்னு தனித்தனியா பிரிச்சு எழுத போறேன். ஒரு டேர்மை இதோட எழுதிக்கும், ஒரு டேர்மை இங்க பாருங்க cos square a minus cos square a cos square b plus cos square b minus cos square a cos square b plus இது அப்படியே தான் இருக்கும் sin a cos a sin b cos b. ஓகேவா, இப்போ மைனஸ் cos square a cos square b மைனஸ் cos square a cos square b இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 cos square a cos square b ஒரு மைனஸ் 2. ஸோ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல, இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறோம். இப்போ இதில் பாருங்க cos square a காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும் 1, இங்கே மைனஸ் cos square b plus இங்க cos square b காமனா எடுத்துருங்க 1 minus cos square a plus 2 sin a cos a sin b cos b cos square a. இப்போ இங்க என்ன ஆகும் cos square a sin square b cos square a sin square b இங்க cos square b sin square a plus 2 sin a cos a sin b cos b. ஓகேவா, இப்போ இது பாருங்க a² + b² + 2ab ஃபார்முலா வரும். a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு நமக்கு
cos A sin B. இங்கே வந்து sin A cos B. ஓகேவா? A plus B தான் whole square formல இருக்கு. இது A, B இருக்கிறத நம்ம எழுதிக்குவோம். sin A cos B, sin A cos B plus cos A sin B to the whole square formula இருக்கா இது A square இதை பண்ணுங்க sin square A cos square B வருமா இது அதே மாதிரி இதை பண்ணீங்கன்னா cos square A sin square B ன்னு வரும் அப்புறம் 2 sin A cos B cos A sin B இது இருக்கு இல்லையா இது அப்படியே வரும் நமக்கு ஸோ இது A plus B the whole square formula வந்துருச்சு இது A plus B the whole square formula இருக்கு அப்படின்னா இது sin A cos B plus cos A sin B இது என்ன ஃபார்முலா வரும் இந்த ஸ்கொயரை விட்டுருங்க இப்போ இது என்ன ஃபார்முலா வரும் sin A cos B plus cos A sin B என்ன ஃபார்முலா வரும் sin of A plus B sin of A plus B to the whole square னு வரும் ஓகேவா இப்போ இது எப்படி எழுதலாம் sin square A plus B okay which is equal to RHS hence proved so இந்த சம்மோட ஃபைனலா ஆன்சர் கொண்டு வந்தாச்சு நம்ம so இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா Subscribe பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் thank you